ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து வழங்கக்கூடிய கறவை மாடு கடனுதவி திட்டம். நீங்க 2 கறவை மாடு வாங்குவதற்கு ரூ. 1,20,000 கடனுதவி திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு 7% வட்டியில மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இணைந்து வழங்குகின்றன. எனக்கு பசுமாடு வேணும் சார். நான் அதாவது எருமை மாடு வாங்கிக்கிறேன் சார்னாக்கா, ஒரு எருமை மாடு வாங்குவதற்கு இந்த கடனுதவி திட்டத்தில பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் நீங்க ரூ. 1,20,000 வரைக்கும் கடனுதவி திட்டத்த குடுக்குறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? இதற்கு தகுதியானவர்கள் யாரு? என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த திட்டத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு அரசு டாப்ஸ்கோன்னு சொல்லுவாங்க. அதாவது ரூ. 1,20,000 வரைக்கும் குறைந்த வட்டியில கறவை மாடு வாங்க கடனுதவி திட்டம் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் எக்கனாமிக்கல் டெவலப்மென்ட் கோஆப்பரேஷன் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் NBCFDCன்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லி அனைத்து செயல்படுத்தும் அதிகாரப்பூர்வமான திட்டம் சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் நோக்கம் பால் உற்பத்தி தொழிலை தொடங்க அல்லது விரிவுபடுத்த விரும்பும் பயனாளிகளுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டமாக சொல்லியிருக்காங்க. நான் பால் பிசினஸ் பண்ணின்னு சார். கறவை மாடு வச்சிருக்கேன் சார். நான் கறவை மாடு பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் 2 மாடு வாங்கி கூடுதல் பால வந்து நான் குடுக்கணுன்றவங்களுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லன்னா சார், நான் கறவை மாடு வாங்கி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்குன்றாங்க. கடன் விவரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகபட்சமாக 2 கறவை மாடுகள் வாங்கலாம். அதிகபட்ச கடன் தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 1,20,000 சொல்லியிருக்காங்க. ஒரு மாட்டிற்கு சுமார் 60,000 வரை கணக்கிடப்படுகிறது சொல்லியிருக்காங்க. ஆண்டு வட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7% குடுத்துருக்காங்க. கடனை 3 ஆண்டுகளில் திரும்பி செலுத்த வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில நீங்க சேர்றீங்கனாக்கா, 7% வட்டி தான் ஆண்டுக்கு. இந்த திட்டத்துக்கான கடன நீங்க திரும்ப செலுத்தும் காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 3 வருஷத்துல இந்த திட்டத்துக்கான கடன திருப்பி செலுத்தி விட வேண்டும். அப்புறம் 3 ஆண்டுகள் மாதாந்திர தவணை செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுகளும் மாதாந்திர இஎம்ஐ மெத்தட்ல குடுத்துருக்காங்க. கடன் வழங்கும் கூட்டுறவு வங்கி அல்லது பால் உற்பத்தியாளர் ஒன்றிய கணக்கீட்டில் தெரிவிக்கும் கூட்டுறவு பேங்க் மூலமா நீங்க தயாரிக்கலாம். அப்படின்னா பால் உற்பத்தி சங்கம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சங்கத்தின் மூலமாக நீங்க வாங்கிக் கொள்ள முடியும். இத்திட்டத்தில் 85% தொகையை NBC மத்திய அரசாங்கமும், 10% தொகையை மாநில அரசாங்கமும், மீதி இருக்கிற 5% தொகையை பயனாளிகள் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ரூ. 1,20,000 நீங்க திட்டத்தில் சேரணும்னா, இதற்கு நீங்க உங்க பங்கு சுமார் ரூ. 6,000 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதற்கான தேவையான ஆவணங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஆதார் அட்டை, பான் கார்டு, சமூகச் சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், NSC, BC, MBC, DNC தான் அப்ளை பண்ண முடியும். இருப்பிட நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் கார்டு அட்டை அதாவது ரேஷன் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், திட்ட அறிக்கை. இந்த திட்டத்தில நீங்க சேர்ந்து என்ன பண்ண போறீங்கன்றத. இந்த திட்டம் வந்து யாருக்குனாக்கா, நீங்க கறவை மாடு வச்சுட்டு பால் கூட்டுறவு சங்கத்தில பால் ஊத்திட்டு இருக்கீங்க. இன்னும் 2 மாடு குடுத்தீங்கன்னா, இன்னும் நான் நல்லா பிசினஸ் பண்ணுவேன் சார். நெறைய பால் குடுப்பேன்னு சொல்றவங்களுக்கு, ஆவின் பால் நிறுவனம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பால் உற்பத்தி சங்கத்தின் மூலமாக குடுக்குறாங்க. இது அந்த இதுல ஒர்க் பண்ண அதாவது தமிழ்நாடு பால் உற்பத்தி சங்கத்துக்கு பால் குடுக்குறவங்களுக்கு தான் இந்த திட்டத்தில பயன்பெற முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆமா. அவங்க மட்டும் தான் இத பயன்பட முடியும். அவங்க அப்ரூவ் குடுத்தா தான் அந்த லெட்டர் மூலமாக வங்கியில நீங்க கூட்டுறவு வங்கியில அல்லது நேஷனலைஸ்ட் பேங்க்ல நீங்க இந்த திட்டத்தின் மூலமாக காசு வாங்கலான்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா, BC, MBC அப்புறம் DNC சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 18 முதல் 60 வயது வரை இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்ற அடுத்த ஆண்டு குடும்ப வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 5,00,000த்துக்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு 1 கடன் மட்டும் தான் குடுப்பாங்க. இது பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நீங்க பால் உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு அரசு பால் உற்பத்தி சங்கத்துக்கு பால் சொசைட்டின்னுவாங்க. அந்த பால் சொசைட்டில நீங்க பால் ஊத்துறவங்களுக்கு இது மிக முக்கியமான திட்டமாக இருக்கு. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்னா, ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க 2 வழிகள் உள்ளன. ஒண்ணு ஆன்லைன், ஒண்ணு ஆஃப்லைன் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வ டாப்கோ அந்த வெப்சைட்ல போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து மில்லேஜ் அனிமல் லோன் ஸ்கீமை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம்க்கான நேம் வந்து மில்லேஜ் அனிமல் லோன் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்ல நான் ஆஃப்லைன்ல விண்ணப்பிக்கணும் சார்னா, மாவட்ட பிற்படுத்தோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம்னு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில இருக்கும். அங்க போயிட்டு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, அங்க போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு நான் 2 மாடு வாங்க போறேன் சார். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரூ. 1,20,000 கடன் குடுக்குறாங்க சார். அந்த கடனுக்கு திட்டத்தில நான் இன்னும் 2 கறவை மாடு வாங்க போறேன் சார் சொன்னீங்கன்னாக்கா, அந்த
பகுதியில் உள்ள வில்லேஜ் டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டர் கிட்ட நீங்க மனு குடுக்கணும். இந்த கூட்டுறவு சங்கத்திலயும் குடுக்கணும். கூட்டுறவு சங்கம் அந்த டாக்டர் கிட்ட அனுமதி கேட்பாங்க. சரி சார் இவர் ஊத்துறாருன்னா, பால் ஊத்துறாருன்னா இவருக்கு அப்ரூவல் குடுங்கன்னு சொல்லிட்டு அவரு லெட்டர் ஒண்ணு குடுப்பாரு. கூட்டுறவு சங்கத்திலருந்து ஒரு லெட்டர் குடுப்பாங்க. இந்த 2 லெட்டர் செட்டு எடுத்துட்டு போயிட்டு மாவட்ட அதாவது மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நல அலுவலகம் சென்று இந்த லெட்டர் குடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குடுப்பாங்கன்னாங்க. விண்ணப்பிக்கும் சமர்ப்பிக்கப்பட்டு மாவட்ட அளவிலான ஸ்கிரீனிங் கமிட்டி பரிசீலனை செய்து தகுதியான விண்ணப்பங்களுக்கு லோன் ஒப்புதல் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது நீங்க தகுதியானவர்கள் தான். இவங்க இந்த பிசினஸ் பண்றாங்க. இவங்களுக்கு இன்னும் 2 கறவை மாடு குடுத்தாக்கா பால் இன்னும் அதிகமா கிடைக்கும்ன்றதுனால தமிழக அரசாங்கம் குடுக்குற ஒரு முக்கியமான திட்டம். விண்ணப்பம் முன் உங்கள் மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் அல்லது டேப்கோ அலுவலகத்தில் தற்போதைய நடைமுறைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விண்ணப்பித்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் அவங்க குடுத்திருக்க முக்கியமான தகவல். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நெனச்சேன். இதற்கு விண்ணப்பிக்கணும். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் சார். இல்ல நம்ப கூட்டுறவு பால் உற்பத்தி சங்கத்துக்கிட்ட போய் எப்படி கேட்கணும் சார்னாக்கா, நீங்க கூட்டுறவு உற்பத்தி சங்கத்து தலைவர் இருப்பாரு. அவருகிட்ட நீங்க மேற்குறை அதாவது எனக்கு இன்னும் 2 கறவை மாடு வாங்க போறேன் சார். தமிழக அரசாங்கம் ரூ. 1,20,000 மாடு வாங்குறதுக்கு கடன் குடுக்குறாங்க சார். அந்த கடன வாங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கே ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கும். உங்க பகுதியில இப்போ உங்க தலைவர் கூட்டுறவு சங்க பால் உற்பத்தி கூட்டுறவு சங்க தலைவருக்கே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தகவல் தமிழக அரசாங்கத்துக்கு மூலம் வந்திருக்கும். உங்க பால் உற்பத்தி சங்கத்தில நன்மை அதாவது நல்லா பால் ஊத்துறவங்க, அவங்களுக்கு கூடுதலாக கறவை மாடு வாங்குவதற்கு லோன் வழங்கணும்னு சொல்லிட்டு ரூ. 1,20,000 குடுக்குறோம். வேணுன்றவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணி குடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணி குடுத்தீங்கன்னாக்கா, கிடைப்பதற்கு மிக மிக வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நெனச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.